திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து மதுரையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்கானத்தம் ரவுண்டான அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெருகி வரும் கஞ்சா மற்றும் கள்ளசாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதாக மாநில அரசு மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் சாதாரணமாகிவிட்டதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த எழுச்சிமிகு போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா, மாணிக்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இவர்களுடன் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்களும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் திரண்டு வந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என ஆர்ப்பாட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. குழந்தை முதல் பாட்டி வரை பாதுகாப்பில்லை போதை கும்பல் கூலி படைகள் பெருக்கல் தோறும் பெரியாட்டம் எத்தனை வழிப்பறிகள் எத்தனை பாலியல் எத்தனை அழுகை பொம்மை முதலமைச்சர் விடியா ஆட்சி மக்கள் விரோத காட்டாட்சி அரிசி பருப்பு பாமாயில் பாலை விலையில் ஏறி போச்சு. கொள்ளை அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா விலையும் ஏறி போச்சு. குப்பை வரி குடிசை வரி குடிநீருக்கு கொள்ளை எப்பா ஸ்டாலின் எப்பா தமிழ்நாட்டிலே பிறந்தது தப்பா 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறு தொழில் செய்வோம். என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? காற்றோடு போயாச்சு. உயர்த்தியாச்சு